பாத்து வா. என்ன பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, நான் ஸ்டெடியா இருக்கேன். என்னாச்சு? இல்ல நீங்க ஸ்டடியா தான் ஏய், இருக்கீங்க. உள்ள வாடா, யாராவது பாத்து தொலைக்க போறாங்க. சீக்கிரம் வா. பாத்து பூஜா, your program was excellent. Thank you. JK, நீ கொடுத்து வச்சவன்டா. இவ்வளோ டேலண்டபிள் பர்சன் உன்னை லவ் பண்றான்னா நீ கொடுத்து வச்சவன்தான். உனக்கு இவ்வளவு அவ்வளவு பிடிச்சிருக்குன்னா நீ எவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க? ஐயோ, எனக்கு வேணாப்பா. என் பொண்டாட்டி இந்து தான். இந்து லேக்கா உலகத்துல அவள மாதிரி ஒரு அழகிய பார்க்கவே முடியாதுடா. பூஜா, நீ அவளை பார்த்துருக்கியா? நல்லா கேட்டீங்க. நான் தானே அவளை உங்க கூட சேர்த்து வச்சேன். இன்னைய வரலும் எனக்கு கல்யாணம்னாலே ஒரு பயம். அதனாலதான் நான் வேணாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன பண்றது? யூஎஸ்ல படிச்சிருந்தாலும் இந்த விஷயத்துல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. ஆனா பூஜா, இது இருக்கான உன்னோட உற்பி ஜிகே, அவன் இந்த விஷயத்துல எல்லாம் எல்லாத்தையும் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் கரைச்சு குடிச்சிட்டான். பூஜா, நீ கொஞ்சம் இங்க வாய ப்ளீஸ். பிசைட் தி சீட் ஒரு அழகான பாட்டு எனக்காக பாடுவியா? அது எப்படின்னா, கண்ணால எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து சென்று ஏனென்று தெரியவில்லை, கண்ணாளனே நேற்று முதல் காணவில்லை. பூஜா, இங்க வா. வாங்குறல, நான் பாடுறேன், நீ தாளம் போடு. வா. தூக்க வர மாட்டேங்கிற. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? எடுத்து சாப்பிடுங்க. அப்புறம் ஸ்காட்ச் வாங்கி தரலன்னு ஊர் ஃபுல்லா கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. நான் எதுக்கு உங்களை தப்பா பேச போறேன் மிஸ்டர் ஜிகே? ஏன் தெரியுமா, நீங்க தான் பெரிய மனுஷங்களா இருக்கீங்களே. இல்லைன்னா இன்னைக்கு காலையில என் பொண்ணை உங்களுக்கு கட்டி தரேன்னு நான் ஏன் யோசிக்கணும்? நல்லா யோசிச்சுங்க போங்க. ஆனா நான் கோடீஸ்வரனா ஆனதுக்கு அப்புறம் கட்டி கொடுக்கணும்னு யோசிச்சுங்க பாத்தீங்களா? அதுதான் தப்பு. நீ கோடீஸ்வரன் ஆகு, இல்ல ஏதாவது ஆகு, ஆனா என் பொண்ணை நீ நல்லா பாத்துக்கணும். எனக்கு அதுதான் வேணும். ஏன்னா வாழ்க்கைன்றது ஒரு தடவை தான் வரும். அங்கதான் அங்கிள் நீங்க தப்பு பண்றீங்க. பணங்கிறது ஒரு முறை தான் வரும். பணம் இருந்தா எந்த சொர்க்கத்துல வேணாலும் வாழ முடியும். எப்பேற்பட்ட அழகு தேவதையா இருந்தாலும் நம்ம கிட்ட வேலைக்கு வரும். தினமும் இந்த மாதிரி ப்ளூ லேபிள் சரக்கு அடிக்கலாம். போலீஸையும் அதிகாரிகளையும் வீட்டு வேலைக்காரங்க மாதிரி யூஸ் பண்ணலாம். உலகத்துல இருக்கிற எந்த காலேஜ்ல இருந்து வேணாலும் டாக்டரேட் சர்டிபிகேட் வாங்கலாம். அது மட்டும் இல்ல, இந்தியன் பிரசிடென்ட் கிட்ட இருந்து அவார்டு வேணுமா, அதுவும் வாங்கலாம். இருந்தாலும் நீ ரொம்ப பேசுறிய ஜிகே. என்னத்த பேசுற அங்கிள்? பணம் இருந்ததுன்னா என்ன வேணாலும் பேசலாம் அங்கிள். தெருவுல பிச்சை எடுத்துட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவன் கிட்ட பணம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவனும் இந்த மாதிரி தான் பேசுவான். அதுதான் உண்மை. பணத்தை பத்தி நீ பயங்கரமா பேசுறிய. நீ என்ன சொல்ற? பணம் இருந்தா சீஃப் மினிஸ்டர் கூட நம்ம கால்ல வந்து விழுவான். அதை தானே நீ சொல்ற? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத விஷயம். இதுதான் ஐடியாலஜி. சரியான விதத்துல சரியான நேரத்துல நம்ம பணத்தை கரெக்டா யூஸ் பண்ணோம்னா அதை விட பெரிய விஷயங்களை எல்லாம் சாதிக்க முடியுங்கிறது தான் இந்த ஜிகேவோட ஐடியாலஜி. ஜிகே, ஜிகே, எங்கடா ஓடுற? நில்றா. என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு எங்க வேணாலும் போ. ஷர்ட்ல இருந்து கையடி யாராவது பார்த்தாங்கன்னா கேவலமா இருக்கும். ஓ, நீ வெக்கமானத்தை பத்தி பேசுறியா? உனக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. சொந்த லவரைய பணத்துக்கு ஆசைப்பட்டு வேற ஒருத்தனுக்கு கூட்டி கொடுத்தவன் தானே நீ. ஏய், ஓவரா பேசுற. நான் அந்த மாதிரி யோசிக்கவே இல்ல. 2 ரவுண்ட் அடிச்சதுனால கொஞ்சம் போதையாகி கதவை சாத்திட்டு போயிட்டேன். அது மட்டும் இல்ல, நீ கலங்கப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதோட உள்ள இருக்கிறது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹரி. அதனால உனக்கு விஷயம் புரியல. நம்ம எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம்? பணம் சம்பாதிக்க தானே. இந்த பணம் எதுக்கு சம்பாதிக்கிறோம்? நமக்கு தானே. அடுத்த வருஷம் கோர்ட்ல உங்க அப்பா 5 லட்சம் ரூபாய் பணம் கட்டணுமே, அதுக்கு பணம் தேவையில்லையா? அத பத்தி நீ கவலைப்படாத. ஆனா இன்னொரு தடவை இந்த மாதிரி நீ என்கிட்ட நடந்துக்கிட்ட அதுக்கப்புறம் இத பார், வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில விஷயங்களை விட்டு போகணும். அப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். இதுதான் ஜிகேவோட ஸ்டைல். உன்னோட இந்த கேவலமான ஐடியாலஜில என்கிட்ட வேண்டாம். வேண்டான்னு சொல்லிட்டு தப்பிக்க முடியாது. இங்க பார், நானும் நீயும் கோடீஸ்வரன் வாழ்க்கையை வாழணும். அந்த கனவை நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நான் நிறைவேற்றணும். அதுதான் என்னோட லட்சியம். நீ என்ன பண்றனா, அந்த ஹரி கிட்ட இருந்து சைன் மட்டும் வாங்கணும். முடியாது. ஹரிய பாக்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ எதுக்கு ஃபீல் பண்ற? அவன் இப்ப அந்த இந்துவோட போட்டோ வச்சுக்கிட்டு ஜாலியா இருப்பான், நல்ல மூட்ல இருப்பான். இதுதான் சரியான டைம்.
ஐ கோபாலகிருஷ்ணா, நீ மனுஷனடா. புராணத்துல இருந்த கோபாலகிருஷ்ணா 1008 பொண்ணோட இருந்தான்னு கேள்விப்பட்டிருக்க. ஆனா எந்த பொண்ணையும் கூட்டி கொடுத்ததில்லடா. ஆனா இந்த ஜிகேன்ற கோபாலகிருஷ்ணன் ஒரு மாமா பையன், பொண்ணுங்களை கூட்டி கொடுக்கிற மாமா பையன். எங்கடா இருக்க? வெளியே வாடா. வந்துட்டியா? வாடா, என் பொண்ணோட வாழ்க்கை நாசம் பண்ண வந்தடா நீ. முதல்ல உள்ள வாங்க. போடா. நான் எதுக்குடா வரணும்? என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியடா. உங்களெல்லாம் நிக்க வச்சு கொல்லணும்டா. ப்ளீஸ் சத்தம் போடாதீங்க, உள்ள வாங்க. நீயும் இங்க தான் இருக்கியா? please. உன்ன உள்ள வாங்க. இத பாத்தியா? என் பொண்ணோட அசிங்கமான போட்டோ இந்த பத்திரிகையில வந்திருக்கு. இந்த போட்டோ எதை நிரூபிக்குது? இத நீ பாத்தியா பூஜா? காலையில பாத்துட்டேன்ப்பா. இன்னைக்கு இந்த நியூஸ பார்த்துட்டு உன்னை யாராவது நடத்த கட்டவன்னு சொன்னா நான் யாருக்கு உன்னை கட்டி கொடுப்பேன்? இது எல்லாத்துக்கும் என்ன நீங்க நம்பலாம். நான் அந்த மாதிரி எதுவும் சொல்ல மாட்டேன். உன்னை எப்படிடா நம்புறது? இதுல என்ன எழுதிருக்குன்னு ஒழுங்கா படிச்சு பாத்தியாடா? படிக்க தெரியும்ல. என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டது தெரியுமா? கோபாலகிருஷ்ணனோட லவ்வர் பூஜான்றவ ஸ்டார்லைன் எம்டி கூட தொடர்பு வச்சிருக்காங்கன்னு எழுதிருக்காங்கடா. எனக்கு வசதி இல்லைனாலும் என் பொண்ணை நல்லபடியா தான் வளர்த்தேன். இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? இந்த பேப்பர்னால என் பொண்ணோட மானம் எல்லாம் ஒரே அடியா போயிடுச்சு. எல்லாம் போச்சு. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். முதல்ல இத குடிங்க. எனக்கு தவறடா, போடா. நான் ஒரு பாவி. காசு இருக்கும் போது எத்தனை பேருக்கு உதவி செஞ்சேன். ஆனா இப்ப எல்லாரும் எனக்கு கேலி பண்றாங்க. என் சொந்தக்காரங்க கூட என்ன மதிக்கிறதே இல்ல. ஆனா நீ போடா. நீ குடுக்கற சரக்கையே வாங்கி குடிச்சிட்டு உன்னை அடிக்கிறதுக்கு மனசு வரலடா. என் பொண்ணை தயவு செஞ்சு கைவிட்டுறாத. அவ்வளவுதான் நான் அவகிட்ட கேட்டுக்கிறேன். அந்த ராஜேந்திரன் ஹரீந்திரனை ஃபாலோ பண்றான்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். நீங்க யாரும் அதை கண்டுக்கவே இல்லை. என் பொண்ணோட வாழ்க்கை என்ன உயிரோட விட்டு ஏதி கொண்டுட வேண்டியதால என் பொண்ணோட அந்த ஹரிந்திரனுக்கு தொடர்பு. இது அவன் தானே? ஏய், எங்கடா வந்த? நில்றாங்க. ஏய், இத பாத்தியாடா? நீயும் என் பொண்ணு ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோ பாருடா, நல்லா பாரு. என்னடா எதுவும் பேசாம நிக்கிற? நிறைய பணம் வச்சிருந்தா என்ன வேணா பண்ணலாம் நினைக்கிறியா? நல்லவன் மாதிரி தானே நீ நடிச்ச. பொண்ணுங்களை வலை வீசி தேடி கண்டுபிடிச்சு அவங்கள நாசம் பண்ற காட்டு மிராட்டி தானே நீ. மரியாதையா என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க. இல்ல விடுங்க. என்ன ஹரிச்சந்திர மாதிரி இருக்கிற ஹரீந்திரா, ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்க. என்கிட்ட துப்பாக்கி இருக்கு. என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு பதில் கிடைக்கல, அதுல இருக்கிற தோட்டம் உன் நெஞ்சு தொலைச்சிரும்டா. நீ உள்ள வா. I'm really sorry about that. இட்ஸ் ஓகே. இந்த அன்னைக்கு நீ என்கிட்ட தந்த டாக்குமெண்ட்ஸ் கம்பெனியோட டைரக்டரா ஜிகே அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு சேர்மன் சைனிங் அத்தாரிட்டியும் உனக்கு கொடுத்துட்டேன். சேர்மேனா? எனக்கா? ஆமாண்டா. இனிமே என்னால் எதையும் பார்த்துக்க முடியாது. முந்தி மாதிரி என்னால் எதுலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இதே ரேஞ்சில் போச்சுன்னா நம்ம கம்பெனி சுத்தமாக நாசமாயிடும். ஷேர் மார்க்கெட்டில் வேற ஏற்கனவே டவுனில் இருக்கு. இது நம்ம கம்பெனியோட ஸ்டாஃப்ஸ் வாழ்க்கையை தான் நாசமாக்கும். அது மட்டும் இல்லை, நீயும் ரொம்ப நாளாக டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேல்ல, அதான். நீ இந்த கம்பெனியோட சேர்மனும் நீ தான். குட் லக். நில்லடா. அப்படின்னா நீங்க போற? பயப்படாதடா. கண்டிப்பாக நான் சூசைட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா மரணம்னா எனக்கு பயம்.
இந்த ஃப்ளாட்டோட சாவி. யா! என்னாச்சு உனக்கு? என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமாடி, எனக்கு பைத்தியம்தான். என்னோட சந்தோஷத்தை எப்படி கொண்டாடுறதுன்னு தெரியல. அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். உன்னோட ஜிகே இப்போ ஸ்டார்ல என்னோட சேர்மன் ஆயிட்டான். உன்னை இழந்தாதான் இன்னொன்னு அடைய முடியுங்கிறது எவ்வளவு உண்மையா இருக்குல்ல? சாரிடா ஹரி, என்னால முடிஞ்ச வரைக்கும் உன்கிட்ட கெஞ்சி பார்த்தேன். ஏன் பேச்சுல நீ மயங்கல? கோடீஸ்வரன் ஆக சில காரியங்களை செஞ்சுதான் ஆகணும். அதனாலதான் அந்த வேலையை நான் செய்ய வேண்டியதாயிடுச்சு. எனக்கு ஒண்ணும் புரியலையே. இந்த டாக்குமெண்ட்ஸ் அவன் இப்ப என்கிட்ட கொடுத்ததுக்கு நீ காரணம் இல்ல. என்னோட மாஸ்டர் பிளான் ஒர்க் அவுட் ஆனதுனால்தான். ஹரீந்திரனோட கல்யாணத்தை நிறுத்தினது நான் தான். இல்லனா இந்து கல்யாணத்திலிருந்து போயிருக்க மாட்டா. கல்யாணம் நடந்துச்சுன்னா என்னோட கனவு பலிக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் ஒரு பிளான் பண்ணேன்.